வணக்கம். கல்வி, சமூகம் மற்றும் ஆன்மீகம் என பல துறைகளில் முத்திரை பதித்து வரும் மாபெரும் ஆளுமையை இன்றைய பொற்றாமரை மண்டலத்தில் வரவேற்பதில் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறை பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இளங்கலை, பிஎஸ்சி வேதியியல், பிஎட், எம்ஏ இங்கிலீஷ் என பல படிப்புகளை படித்து எம்ஏ இங்கிலீஷ் பல்கலைக்கழகத்தில் தரவரிசையில் 5வது இடம் பிடித்து தங்கப்பதக்கம் பெற்றவர். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் மேலாண்மை துறை இயக்குநராக பணியாற்றி 2000க்கும் மேற்பட்ட எம்பிஏ பட்டதாரிகளை உருவாக்கியவர். சிபிஎஸ்இ பள்ளியில் முதல்வராக பணியாற்றி வருகிறவர். வீட்டிற்கு ஒரு நூலகம், வாரம் ஒரு புத்தகம் என்ற உன்னத நோக்கத்தை மாணவர்களிடையே விதைத்தவர். 15,000க்கும் மேற்பட்ட நூலகங்களை சேமித்து மாணவர்களின் வாசிப்பு ஆர்வத்தை தூண்டியவர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவர்களுக்கு இலவச கல்வி பயிற்றுவித்து வருபவர். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகளின் அருளாணையை ஏற்று 20 ஆண்டுகள் இந்து திராவிட இளைஞர் இயக்கத்தின் மாநில தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் மற்றும் தமிழ் அறிஞர்களை கௌரவிப்பது, மாணவர்கள் பிஇ மற்றும் எம்பிஎஸ் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற பயிற்சிகள் அளித்து வழிகாட்டியவர். மருத்துவ சேவையாக கோவை சங்கரா மருத்துவமனையுடன் இணைந்து 12,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை நடைபெற ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணியாற்றியவர். தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தில் 24 ஆண்டுகள் பணியாற்றியவர். பல கட்டுரைகள், 700க்கும் மேற்பட்ட மேடைகளில் ராமாயணம், மகாபாரதம் போன்ற சொற்பொழிவுகள் ஆற்றியவர். தேசிய அளவில் சிறந்த கல்வியாளர் விருது, தேசிய அளவில் கல்வியாளர் பேராசிரியர் விருது 5 முறை பெற்றவர். சர்வதேச சிறந்த ஆசிரியர் விருது, சிறந்த பள்ளி முதல்வருக்கான விருது 3 முறை பெற்றவர். இத்தனை சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட பேராசிரியர் முனைவர் வே. குகராமன் ஐயா அவர்களையும் என் துறையின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் முதல்வர் ஐயா அவர்களையும், தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களையும், தமிழ்துறை பேராசிரியர்களையும், மாணவர்களாகிய உங்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றெம்மை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்க, தீதெல்லாம் நலிக, அறம் வளர்ந்திடுக, மரம் படித்திடுக. தமிழ் அன்னையே, நான் வாசிப்பதும் நேசிப்பதும் பூசிப்பதும் விசுவாசிப்பதும் தமிழ் அன்னையே, தாய் அன்னையே. இனியவர்களே, என்னுடைய அருமை நண்பர், இந்த கல்லூரியினுடைய முதல்வர் கலை ராம வெங்கடேசன் அவர்களே, மற்றும் ஒரு எனது எழுதகை நண்பர், தமிழ்துறை தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வழி நடத்தி கொண்டிருக்கிற உதவி பேராசிரியர் திரு நாதன் அவர்களே, மற்றும் உள்ள உதவி பேராசிரியர் பெருமக்களே, எனக்கு தேநீர் வழங்கி ஆற்றல் தந்த தோழி அவர்களே, உங்கள் மற்றும் உள்ள மாணவ மாணவர்களே, வருங்கால தமிழ் பேராசிரியர்களே, தமிழ் அன்னைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த எழுதுறவங்கலாம் கொஞ்சம் மூடி வை, அப்புறம் எழுதிக்கலாம். நான் என்ன சொல்றேனோ அதை முடிஞ்சா குறிப்புகள் எழுத உங்க மனதில் எழுதிக் கொள்ளுங்கள். இனியவர்களே, இது ஒரு அற்புதமான நேரம். பொற்றாமரை மன்றம். பொற்றாமரை என்றாலே நமக்கு மதுரை நினைவுக்கு வரும். அந்த பொற்றாமரை குளத்திலிருந்து
மீண்டு வந்தவன் நக்கீரன். நக்கீரன் மொழிக்காக தீக்குளித்த முதல் தமிழன். அப்படி ஒரு அற்புதமான தமிழ் இலக்கிய மன்றத்தை காஞ்சி சங்கரா கலை கல்லூரியிலே அற்புதமாக நடத்தி வருகிறீர்கள். என்னுடைய பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் ஒரு முறை அமெரிக்காவிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே உரையாற்ற போயிருந்தார். அவ்வாறு செல்லும் போது அவர் எங்களுடைய பேராசிரியர் கேட்டார், நான் எவ்வளவு நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவர்கிட்ட கேட்டாங்க. உங்களை போன்றவர்கள் தான் அவர்கள் தான், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு ஒரு பேச்சாளர்களுக்கு இதை விட என்ன வேணும்? ஒரு மேடை, ஒரு மைக்கு, கேட்பதற்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே. அவர்கள் சொன்னார்கள், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், ஆனா நாங்க அரை மணி நேரம் தான் இருப்போம். எனவே நாங்க எங்க சென்றால் என்ன செய்வதுன்னாக்க கவுவாரை மூடிட்டு சொல்லு, யாரும் வெளியில தப்பிச்சு போவாத இருக்கிறதுக்காக. தமிழ்துறையில் பேசுவது எப்போதுமே ஒரு சுகாதாரம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அந்த தமிழை நீங்கள் எல்லாம் வாழ்க்கை மொழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இதை உங்களை நெஞ்சாக பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு நிகழ்ச்சி, ஒரு வீட்டிலே உரையாடல் நடக்கிறது. ஒரு 7 வயது சிறுவன், அவங்க தாத்தா, 2 பேரும் பேசுறாங்க. அவங்க தாத்தா கேட்கிறாரு, நீ என்ன படிக்க போற? இது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, எனவே நீ ஆங்கிலம் படித்தால் ஒரு சிறந்த அதிகாரியாக போகலாம். அப்படி இல்லை என்றால் நம் குடும்ப வழக்கப்படி நீ சமஸ்கிருதம் படிக்கலாம். சமஸ்கிருதம் படித்தால் தேவ பாஷை, மறுமையிலே உனக்கு பெருமை உண்டு என்று சொன்னார்களாம். 7 வயது சிறுவன். அந்த 7 வயது சிறுவனுக்கு அப்போதே அவனுடைய தொலைநோக்கியை பாருங்கள். சின்ன வயசுலேயே அவனுடைய தொலைநோக்கியை பாருங்கள். நான் இம்மையிலே புகழையும் மறுமையிலே பெருமையும் தரக்கூடிய தமிழை படிக்கப் போகிறேன் என்று சொன்னான். அந்த 7 வயது சிறுவன் நான் தமிழை படிக்கப் போகிறேன் என்று சொன்னதுனால நாம் எல்லாம் இன்று தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கிற ஊவே சாமிநாதையர். சாமிநாதையர் இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு சிலப்பதிகாரம் இல்லை, சிறு சிந்தாமணி, மணிமே இல்லை, அதன் கீழ்கணக்கு நூல்கள், பல்வேறு இலக்கியங்களை நாம் இழந்து விட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு உள்ளவர். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற உங்களை போன்ற இளைய சமுதாயம், இளைய தலைமுறை, இனி இந்த நாட்டுக்கு நீதான் கலைஞரை என்று கண்ணதாசன் சொல்லுவார். இப்படிப்பட்ட இந்த சமுதாயமானது நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். மிக மிக முக்கியம். 77வது வயசிலே திருநாவுக்கரசர் சொன்னார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன். 77 வயசுல தான் அவருக்கு அந்த ஞானம் வந்தது. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் கூட என்ன சொல்றாங்க, arise awake and stop not till the goal is reached. நீ எங்கே செல்கிறாய் என்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ எதை நோக்கி பயணிக்கிறாய் என்பது தெரிந்ததால் நீ திட்டமிடலாம், அதை செயல்படுத்தலாம். எனவே குறிக்கோள் என்ற ஒன்று கட்டாயம் எல்லாருக்கும். அதுபோல அந்த குறிக்கோளோடு நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம எல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனை நாம் ஒரு ரோல் மாடலா எடுக்கணும். ரோல் மாடல் என்று சொன்னால் அதுதான் ஆதர்ச புருஷன். அன்பானவர்களே, நீங்கள் எந்த ஒரு வெற்றி அடைந்தவருடைய வாழ்க்கையை
படித்து பார்த்தாலும் அனுபவித்து பார்த்தாலும் இரண்டு விஷயங்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஒன்று, ஒரு குறிக்கோள் அவர்களை வழி நடத்தியது, அந்த வழியிலே சரியாக நடத்தியது அவர்களுடைய ரோல் மாடல்ஸ். ரோல் மாடல்ஸ் நம்ம வந்து தமிழ்ல என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் ஆதர்ச புருஷன். அதுதான் இன்றைக்கு நான் தலைப்பாக கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் வந்து பயன்படும் என்று. அது மட்டுமல்ல, அதோடு ஒரு ஆராய்ச்சி பார்வையை வைத்து இரண்டு ஆளுமைகளை நான் எடுத்துக் கொண்டுள்ளேன். அதாவது இந்த ஒரிஜினலான இந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், பொன்னியின் செல்வனின், பொன்னியின் செல்வன் தெரியும் இல்லையா? யாரு? ஜெயம் ரவி இல்ல. பொன்னியின் செல்வனின் ஆதர்ச புருஷன் கங்கை செல்வனா தலைப்பு. பொன்னியின் செல்வனின் ஆதர்ச புருஷன் கங்கை செல்வனா. பொன்னியின் செல்வன் நமக்கு தெரியும், ராஜராஜ சோழன். கங்கை செல்வன் என்றால் யார்? கங்கை செல்வன் கங்கை செல்வன் என்றால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ராமபிரான். ஏன் அவருக்கு கங்கை செல்வன் என்று சொன்னால், ராமபிரானுடைய தாத்தா தான் வந்து இந்த உலகத்திற்கு கங்கையை கொண்டு வருகிறார். பகீரதன். கருங்கடல் கொட்டனர் கங்கை தந்தனர் பெரும்புலி மானோடு புனலும் மீட்டினார் பெருந்தகை என் குலத்தொரு அரசர் பின்னும் ஒரு திருந்தகை துயரம் தீர்க்க நோற்றிலேன் என்று ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார். கருங்கடல் கொட்டனர் கங்கை தந்தனர். தாத்தா சொத்து பிள்ளைக்கு வர்ற மாதிரி வந்து அவன் தாத்தா கொண்டு வந்த கங்கை ராமனை குறிப்பிடுவதாக ஆயிற்று. அது மட்டுமல்ல, கங்கை ராமச்சந்திரமூர்த்தி குளிக்கும் போது அவனை தொழுகிறாள், என்னுடைய பாவங்கள் நீ குளித்ததால் போயிற்று. நம்முடைய பாவங்கள் தீர்வதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் தீர்த்த யாத்திரை போகிறோம். இப்ப போறவங்க வந்து தீர்த்த யாத்திரை வேறொரு தீர்த்த யாத்திரைக்காக போறாங்க. ஆனா அந்த இத்தனை பாவங்கள் சேர்க்கிறது அல்லவா, அந்த கங்கையெல்லாம் சேர்த்து இல்லவா, அதனுடைய பாவம் எப்படி போகும் என்று பார்த்தால், இது போன்ற புண்ணிய புருஷர்கள் அதிலே நீராடுகையில் அந்த நதிகளின் பாவங்கள் போகின்றன. அவ்வாறு கங்கை சொல்றார். ஆக இந்த இரண்டு புருஷர்களை எடுத்துக்கொண்டு கங்கை செல்வனையும் காவிரி செல்வனையும் எடுத்துக்கொண்டு இது முற்றிலும் உண்மையா இல்லையா என்பது வேறொரு விஷயம். ஆனால் ஆராய்ச்சி மனப்பான்மையிலே உங்களை வழி நடத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் இந்த துறையிலே இருப்பதனால் கட்டாயம் வந்து நீங்கள் முனைவர் பட்டம் பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அறிவு. ஏனென்று சொன்னால், கல்வியிலே உச்சகட்டமான படிப்பு PhD தான். உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். அதற்கு ஆய்வு மனப்பான்மை தேவை. இருவேறு இலக்கியங்களை ஒப்பிடும் போதோ, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அல்லது ஒரு துறையிலே ஆழங்கால் படும் போதோ உங்களால் அற்புதமாக உணர முடியும். உங்கள் கல்லூரி முதல்வர் ஆங்கிலத்தில் வந்து ஆய்வுரை பெற்றவர், அதுபோல உங்களுடைய தமிழ் துறை தலைவர் தமிழிலே வந்து ஆழங்கால் பட்டவர், இன்னும் தெய்வசியாமணி போன்றவர்கள் எல்லாம் இங்கே அற்புதமான முறையிலே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆதர்ச புருஷன், ரோல் மாடல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அத ராபர்ட் கீ மெட்சன் அப்படின்னு ஒரு சோசியாலஜிஸ்ட், ஐரோப்பிய சமூகவியல் அறிஞர் ராபர்ட் கே மெட்சன், அவர் தான் இந்த வார்த்தையை முதலில் பயன்படுத்துகிறார். ரோல் மாடல். அவர் சொல்வது என்னவென்றால், ரோல் மாடல்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் who
who inspire you to achieve some greater things in your life and to earn integrity, compassion, passion and achievement. அதாவது ஆதர்ச புருஷர்கள் என்பவர்கள் நம்மை விட உயர்ந்த தலைவர்கள், ஹியூமன் பீயிங்ஸ் தான் அவங்க, மனிதர்கள் தான் அவர்கள் நம்மை எல்லா துறையிலும் வெற்றி பெற அல்லது நாம் விரும்பிய துறையில் வெற்றி பெற வழிகாட்டக்கூடியவர்கள். அந்த ஆதர்ச புருஷர்கள் எப்படி இருப்பார்கள், ரோல் மாடல்ஸ் எப்படி இருப்பார்கள்? நான் சொல்கிறேன், உங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும். உங்க ஆசிரியர் பெருமக்களா இருக்கலாம், இல்ல உங்க அப்பா அம்மாவா கூட இருக்கலாம். ரோல் மாடல், they should be excellence. நான் சொல்ற சில ஆதர்ச புருஷர்கள் யார் என்று பார்த்தால், இந்தியாவிலே அண்ணல் காந்தி, சுவாமி விவேகானந்தர், மக்களின் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே, கபில் தேவ், தோனி, எந்த துறையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க தமிழ் துறையில் இருந்து கொண்டு ஒரு விளையாட்டு துறையிலே விற்பனராக இருப்பவரை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஒன்றும் தவறில்லை. they should inspire you. உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். அந்த ஆதர்ச புருஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பேரார்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஒரு துறையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பேரார்வம், ஆர்வம் மட்டும் போராது. ஆக்கம் அதருடாய் செல்லும் அசைகிறா ஊக்கம் உடையான் உடை என்று நாம் படித்திருக்கோம். பேரார்வம் மிக்கவர்களாக, அடிப்படை விழுமியங்களில் பற்றுள்ளவர்களாக, தலைமை பண்பு உள்ளவர்களாக, சிறந்த பேச்சாளர்கள் அல்லது செய்தி தொடர்பாளர்களாக, சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்களாக, ஒரு சூழ்நிலையே மாற்றக்கூடியவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தோனி பற்றி தெரியுமா இல்லையா? யார் தோனி? எல்லா ஐசிசி கோப்பைகளிலும் வெற்றி பெற்றவர். எல்லா ஐசிசி கோப்பை கிரிக்கெட் மேட்ச் இல்லையா, எல்லாத்துக்குமே ஜெயிச்சு கோப்பைகளை இந்தியாவுக்காக பெற்றுக் கொடுத்தவர். அவர் ஒரு முறை விளையாடிட்டே இருக்காரு. மக்கள் உட்கார்ந்து பயங்கரமா கை தட்டுறாங்க தொலைக்காட்சியில். அப்போ ஒரு ஆள் வந்தாரு. தமிழ்நாடு நடந்துகிற கடைக்கு போயிட்டு அப்பதான் வர்றாரு. வந்தவர் என்ன கேட்கிறாருனாக்கா, என்ன இவங்கெல்லாம் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவர் சொன்னான், தோனி 200 அடிச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு. வீக் ஃபெலோ, 200 அடிச்சுட்டு அவர் ஆடிட்டு இருக்காரு. நான் 500 அடிச்சுட்டு ஸ்டெடியா நிக்கிறேன், 200 அடிச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னாரா. ஆக ஐசிசி டிராபி எல்லாத்தையுமே ஜெயிச்சவர் சுவாமி விவேகானந்தர். உங்களுக்கு தெரியும், சுவாமி விவேகானந்தர் 2000 ஆண்டுகளாக இந்து மதத்திற்கு யாரும் செய்யாததை, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர். எங்கிருந்து ஆரம்பிச்சார்னாக்கா, தன்னுடைய பிள்ளையார் சொல்லியை சிகாகோ நகரிலேயே தொடங்கினார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று தொடங்கி இந்து மதத்திற்கு ஒரு புத்துயிர் கொடுத்தார். அதுவரை இந்து மதத்தை எல்லாருமே என்ன நினைச்சாங்க, பாம்பாட்டிகள் மதம், காவிகள் மதம் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது, இந்து மதம் மிக மிக உயர்ந்த விழுமியங்களை உடையது என்பது அமெரிக்கா எல்லையில போயிட்டு அமெரிக்கர்களுக்கு நிறுவி காட்டினார் சுவாமி விவேகானந்தர். அந்த சுவாமி விவேகானந்தரால புத்தாக்கம் பெற்றவர்கள், புது உணர்ச்சி பெற்றவர்கள், அரசியல் உலகிலே காந்தி, ஆன்மீக உலகிலே அரவிந்தர், இலக்கிய உலகிலே ரவீந்திரநாத் தாகூர். இந்த 3 பேரும் விற்பனர்களை உத்வேகப்படுத்தியது யார் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர். பயம் என்பது அறியாதவர். சுவாமி விவேகானந்தர் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டிருக்கிறார். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ ஒரு குரங்குகள் துரத்துது. குரங்கு போட்டு அப்படியே சுவாமி விவேகானந்தர் துரத்துது. காஷ்மீர் குரங்குகள் மிக மிக பயங்கரமானவை. காஞ்சிபுரம் குரங்குகளை விட காஷ்மீர் குரங்குகள் மிக பயங்கரமானவை. காஞ்சிபுரத்தில் பார்க்கறதுக்கு தான் குரங்கு மாதிரி இருக்கும், அதுகிட்ட பயங்கரம் எதுவும் கிடையாது. சுவாமி விவேகானந்தர் ஓடுறாரு, குரங்குகள் துரத்துகின்றன.
ஓடுறாரு துறந்துக்கிறார், ஓடுறாரு துறந்துட்டே இருக்கு. திடீர்னு அவர் நின்று அந்த குரங்குகளை இப்படி பார்த்தார். நீங்க கோச்சிக்காரு பார்த்தாரு. அந்த குரங்குகளை நின்று அவரை பார்த்து அந்த குரங்கை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சார். அந்த குரங்குகள் நின்றன. அப்புறம் அவரை பார்த்து பயந்தது. அப்புறம் ஓடியே போச்சு. சுவாமி விவேகானந்தர் ஞான தீபத்தில் சொல்றாரு, நாம் அன்றாடம் குரங்குகளால் துரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் என்ற குரங்குகள் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கின்றன. அந்த குரங்கை பார்த்து நீங்க பயந்தீங்கன்னாக்கா அந்த குரங்குகள் உங்களை கடித்து உதறிவிடும். அதற்கு பதிலாக அவைகளை நேருக்கு நேர் சந்தியுங்கள், அந்த பிரச்சனைகளை சந்தியுங்கள். The best way of getting out of the difficulty is to go through the difficulty. ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்கின்ற நிலை வரும்போது டோன்ட் ஃபைட், எதிர்த்து போராடு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அங்கே எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான தலைவர் அந்த சுவாமி விவேகானந்தர் எடுத்ததால் தான் காந்தியடிகள் யாருக்கு பயப்படல, ஆங்கில பேரரசுக்கு பயப்படல. அரவிந்தர் அற்புதமான ஞானி. ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய உலகிலே கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசை பெற்றவர். ஆக பன்முகத்தன்மை எப்படி இருக்கார் பாருங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அது மட்டுமல்ல, ஹென்றி ஃபோர்டு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹென்றி ஃபோர்டு உலகத்தில் மிகப்பெரிய ஃபோர்டு கம்பெனி, கார் கம்பெனியினுடைய தலைவர். ஒரு கூட்டத்துக்கு அவர் கூப்பிட்டுருந்தாங்க. கூட்டத்துக்கு கூட்டும் போது ஒரு புது கார்ல போனோம் அப்படின்னு நினைச்சார். வேற ஒரு கார் நினைச்சு போயிட்டார். இவருக்கு முன்ன பேசுறாரு, ரோல்ஸ் ராய் கம்பெனியினுடைய அதிபர் பேசுறாரு, ஹென்றி ஃபோர்டு அவர்கள் வந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். ஆனா ஹென்றி ஃபோர்டு வந்திருக்கிறது எங்க கார், எங்க கம்பெனி கார்ல இருந்து அவர் வந்திருக்காரு. இந்த ஹோட்டல் உரிமையாளர் எதிரில் இருக்கிற ஹோட்டல் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க இல்லையா? எனவே அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கி போயிட்டார். ஹென்றி ஃபோர்டே எங்க கம்பெனி கார்ல வராருனாக்கா நீங்க ஏன் அந்த காரை பயன்படுத்துறீங்க, எங்க காரையே பயன்படுத்தலாமே அவர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லிட்டு போறாரு. ஹென்றி ஃபோர்டு எழுதி பேச தொடங்குகிறார். நண்பர் சொன்னது உண்மைதான். நான் எங்க கம்பெனி கார்ல வரல, அவருடைய ரோல்ஸ் ராய்ஸ் தான் நான் வந்தேன். அதற்கு காரணம் என்ன என்றால், நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல ட்ரெஸ் போடுவோம் இல்லையா? அது மாதிரி கார் கம்பெனி ஓனர் நானே. எனவே ஒரு புது கார்ல போகலான்னு சொல்லிட்டு எங்க பிஏ கிட்ட சொன்னேன், ஒரு புது கார் ஒன்று எடுத்துட்டு வாங்க, நம்ம வண்டியில போகலாம் அப்படின்னு. எங்க பிஏ ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, நம்ம கம்பெனியில ஒரு நாளைக்கு 150 கார் தான் நம்ம உற்பத்தி பண்றோம். அந்த 150 கார்ல நம்ம எப்படி கொடுக்குறோம்னா சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்குறோம். உங்க பேர்ல பதிவாயிருக்கு, ஆனா நீங்க 150க்குள்ள வராதனால உங்களுக்கு நம்ம கம்பெனி கார் கிடைக்கல. அந்த அதர் ஹேண்ட் நான் மார்க்கெட்டுக்கு போனாக்கா இந்த கம்பெனி கார் உடனே கிடைச்சது, அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரே நேரத்தில் பாருங்க, சீனியாரிட்டி தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அந்த முதலாளி கூட சீனியாரிட்டி, காருக்கு டிமாண்ட். ஆனா இந்த எதிரி கார் இருக்காரு இல்லையா, காம்படிட்டர், அவங்க கார் எப்போனாலும் மார்க்கெட்ல கிடைக்குது அப்படின்னு ஒரே நேரத்தில் அடித்து தள்ளினார். இதுதான் சிறந்த செய்தி தொடர்பாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள். நம்ம தமிழ் துறையில் இருக்கோம். நீங்க என்ன பண்ணாக்கா, நன்றாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுவான் சோதிலான் அஞ்சான் அவனை இகழ்தல் யாருக்கும் அஞ்சு என்று சொல்லுவார் வள்ளுவர். அதான் பேச கற்றுக்கணும். அடிக்கடி எப்படி பேசணும் அப்படின்னாக்கா, இது போன்ற செமினார்லாம் நடந்துக்கணும். நிறைய நீங்க பேசி பழகணும். பேசி பழகினால் நீங்க சிறந்த பேச்சாளர் ஆகலாம். ஆக ஹென்றி ஃபோர்டு பாத்தீங்கன்னா, அதனால முதல்ல நான் சுவாமி விவேகானந்தர் சொன்னேன், மிகச்சிறந்த தலைமை பண்பு மிக்கவர்கள். இரண்டாவது சிறந்த செய்தி தொடர்பாளர்கள் அல்லது பேச்சாளர்கள். மூன்றாவது சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். ஜூலியஸ் சீசர் தெரியுங்க உங்களுக்கு? ஜூலியஸ் சீசர் கோர்க்கிவை கோர்க்கா
ஆதரவு. அந்த ஜூலியஸ் சீசர் இங்கிலாந்து மேல படையெடுக்கிறார். இங்கிலாந்து மேல படையெடுக்கும் போது அந்த வீரர்கள்லாம் பார்க்கிறார். வீரர்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் சோர்வு. ஏன்னா ரொம்ப நாளா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க, எப்ப வீட்டுக்கு போறது என்கின்ற அந்த சோர்வு தெரியுது. அவர் உடனே என்ன பண்ணாருனாக்கா மலையில் ஏறினார். மலையில் ஏறும்போது தன்னுடைய வீரர்களுக்கு ஒரு கட்டளை எழுதுகிறார். என்ன கட்டளை எழுதுறாருனாக்கா, திரும்பி பாருங்க அப்படின்னு. பார்த்தாக்கா அந்த ரோம் நாட்டு கப்பல்கள்லாம் இருந்துச்சு. ஒரு கப்பல் தான் வந்தாங்க. அந்த கப்பல் மொத்தம் தீபத்தி எரியுது. ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணாருனாக்கா, நம்ம நாட்டு கப்பல் எல்லாத்துக்கும் தீ வைக்கிறது அப்படின்ட்டு இப்போ எல்லா கப்பல்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டது, எரிஞ்சு போச்சு. இவர்கள் தோற்றால் என்ன ஆகும்? தப்பிச்சு ஓட முடியாது. அவர்கள் எல்லாம் பிடிப்பாங்க. இங்கிலாந்துல வந்து போர் கைதிகளாக இருக்கணும். அப்போ சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு. நம்ம வெற்றி பெற்றால் இங்கிருந்து கப்பல் கட்டிட்டு வெளிநாடுகளுக்கு செல்லலாம், இல்லை என்று சொன்னால் என்ன ஆகுனாக்க இங்கேயே நாம் போர் கைதிகளாக மாட்ட வேண்டியதுதான் என்கின்ற செய்தி சொல்லிட்டாரு. நாம் போர் கைதிகளாக மாட்டக்கூடாது, தப்பித்து செல்ல வேண்டும், இதை வெல்ல வேண்டும். அந்த ஆற்றல் அவர்கள் உள்ளே வந்துவிட்டது. அந்த சோர்ஸ் போயிடுச்சு. இது சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் மிகச்சிறந்த ஆதர்ச தலைவர்களாக இருக்க முடியும். உங்களை எடுத்து சொன்னேன் இல்லையா, யாரை எடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க, தலைமை பண்பு இருக்கணும், சிறந்த செய்தி தொடர்பாளர்களாக இருக்கணும், அதன் பிறகு சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும், பேரார்வம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்து அவர்களை உங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. பிரின்சிபலோட ஒரு மிகச்சிறந்த ஆதர்ச புருஷன் உங்களுக்கு இருக்க முடியாது. எவ்வளவு சாதனை செய்கிறார் பாருங்க. எனவே ஒரு மிகச்சிறந்த ஆதர்ச புருஷன் அல்லது உங்கள் துறை தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணாலும் நீங்க வந்து ஆதர்ச புருஷனாக எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை சாதனைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்ப நம்ம தலைப்பு வருவோம். இப்ப இதுதான் பேக்ரவுண்ட். இப்படிப்பட்டவர்கள் ரெண்டு பேர் யாருன்னாக்கா, ஒன்னு ராமச்சந்திரமூர்த்தி கங்கை செல்வன், இன்னொன்னு ராஜராஜ சோழன் என்கின்ற பொன்னியின் செல்வன் என்கின்ற ஜெயம் ரவி. அப்படி சொன்னாதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஆக இனியவர்களே, இதுல எப்படி இவங்க ரெண்டு பேரும், இதுல ராமச்சந்திரமூர்த்தி தான் வந்து ஆதர்ச புருஷன், ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய ராஜராஜ சோழன் ராமபிரானை தன்னுடைய ஆதர்ச புருஷனாக இருக்கலாம். எப்படின்னாக்கா, ராமபிரான் மகாவிஷ்ணுடைய அம்சம் நமக்கு தெரியும் இல்லையா. மகாவிஷ்ணு தான் வந்து யாரா வராரு? ராமச்சந்திரமூர்த்தியா வராரு. தெரியுமா? அது 10 அவதாரத்துல ஒரு அவதாரம் ராமாவதாரம். நீங்களும் கொஞ்சம் கூட பேசுங்க, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச தலைப்பு தான் இது. சொன்னால் தமிழ்ல வந்து நீங்க வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது. ஒரு கவிஞன் சொன்னா, பாரதி, மகாகவி பாரதி 39 வயசுல சென்று போனார். ஏன் சொல்ல முடியுமா யாராவது? அது நீங்க சமுதாயவியல் அறிஞரா சொல்றீங்க. ஆனா ஒரு கவிஞன் சொன்னான், பாரதி 39 வயதிலே மறித்து போனான். ஏன் தெரியுமா தோழர்களே? 40 வயதானால் ஆண்களுக்கு என்ன ஆகுனாக்க மீசை நரைக்கும். இப்ப 20 வயசுல நரைச்சுட்டு இருந்தது, அது வேற. 40 வயதானால் மீசை நரைக்கும். பாரதி, தேசபக்தி மிக்க பாரதி தன் மீசையில் கூட வெள்ளையனை பார்க்க விரும்பவில்லை. எனவே நான் 39வது வயதிலேயே மறித்து போனான் என்று சொன்னார். இப்படி எதையும் வந்து கொஞ்சம் கவித்துவமா சொல்லணும். சொன்னா தெரிஞ்சு சொன்னோம்னாக்கா அதுதான் வந்து
தமிழ் படித்ததுக்கான. இப்போ நீங்க வந்து கவிதை எழுத கற்றுங்க, கவிதை எழுத கற்றுங்க, பேச கற்றுங்க. தமிழ் துறையில் இருக்கிறவங்க அதெல்லாம் நீங்க தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். சிறந்த உங்க துறையில வந்து மிகச்சிறந்த சிறந்த ஆளுமை பெற வேண்டும் என்று சொன்னால் நல்லா பேச தெரியுதுன்னா நிறைய படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு புக்கு படிக்கணும். மற்ற மாணவர்கள்னா ஒரு வாரத்துக்கு ஒரு புக் படிச்சா போதும். நீங்க தினசரி ஒரு புத்தகத்தை படிக்கணும். ராமாயணத்துல இந்த தமிழுக்கு வந்து 2 நூல் படிச்சா போதும். நீங்க என்ன அவை? ராமாயணம், திருக்குறள். அதனால்தான் தமிழுக்கு கதி என்று சொன்னால் கதி கம்பராமாயணம், திருக்குறள். இது 2 படிச்சாலே நீங்க வந்து உலகை வெல்லலாம். மீதியெல்லாம் வந்து உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தது. ஆக மகாவிஷ்ணுடைய அம்சமாக ராமச்சந்திரமூர்த்தி வருகிறார். அதை யார் கண்டுபிடிக்கிறதுனாக்க ஆஞ்சநேயர் பெருமான் கண்டுபிடிச்சிருக்காரு. சுக்ரீவன் சொல்றார். எப்படி அப்படின்னாக்கா, இவருடைய கைகளில் சங்கு சக்கரை புரியுள்ள கடக்கையில் தாழி எங்கும் இத்தனை இலக்கவன் யாருக்கும் இல்லை செங்கல் திருக்கரத்து ராமன் அத்திருநெடுமாறே ஏக ஈர்த்து பிறந்தனன் அப்படின்னு போயிட்டு சுக்ரீவன் கிட்ட சொல்றான். அனுமனுக்கு வந்து தீட்சண்யமான பார்வை உண்டு. நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரோ என்று பெரியாழ்வார் சொன்னார். ஆக இது அடையாளம். இது போன்ற அடையாளங்கள் மகாவிஷ்ணுடைய அடையாளங்கள் யாருக்கு இருந்ததுனாக்கா ராஜராஜ சோழனுக்கு இருந்தது. இதை பார்க்கிறார் அவனுடைய தந்தை சுந்தர சோழன். அதை பார்க்கிறார் தாய், அவனுடைய சித்தப்பா உத்தம சோழன். 3 பேரும் பார்க்கிறாங்க. பார்த்தாக்கா இவனுக்கும் வந்து அது போல சங்கு சக்கரம் குறியீடுகள் கைகளில் காணப்படுகின்றன. அதனால ஏன் வந்து ஸ்பீச்ல ஏன் கேட்கணும்னாக்கா, கத்திரனும் ஆயினும் கேள்வி ஞானம் இது ரொம்ப முக்கியமானது. எனவே அது போலவே குறியீடுகள் யார் இடத்தில் இருக்குன்னாக்கா ராஜராஜ சோழன் இடத்திலே காணப்படுகின்றன. இது நான் அப்படியே சொல்லிங்க. இதுக்கு ஆதாரம் எதுன்னு சொன்னால் திருவாலங்காட்டு செப்பேடு. நாம் எது எடுத்தாலும் அப்படியே ஒத்துக்கூடாது. ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் திருவாலங்காட்டு செப்பேடு. எனவே ராமச்சந்திரமூர்த்தி எப்படி மகாவிஷ்ணுடைய அம்சமோ அதுபோல ராஜராஜ சோழனும் வந்து மகாவிஷ்ணுடைய அம்சம் என்று அவருடைய பெற்றோர்கள் கருதி அவனை இளவரசனாக்கினார்கள். நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும். சோழர் குலமானது சூரிய வம்சத்தை சேர்ந்தது. ராமபிரானும் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், சோழர்களும் சூரிய வம்சம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும்னாக்கா, உலகத்திலே மிக ஒப்பற்றது வந்து பதவியை தியாகம் செய்யுது. 2 மாசம் 3 மாசம் பொறுத்து பாருங்க. நாட்டில் எவ்வளவு பெரிய போட்டி நடக்கும். தேர்தல் வரப்போகுது. எப்படி அடிச்சுக்கு போறாங்க பாருங்க. அந்த ராமச்சந்திரமூர்த்தி கூப்பிட்டு கைகையை சொல்றா, நீ பதவியை கொடுத்துட்டு காட்டுக்கு போ அப்படின்னு. ஆழி சூழ் உலகமெல்லாம் மரணனை ஆள நீ போய் தாயும் சடைகள் தாக்கி தாண்டவம் மேற்கொண்டு கூழிகள் காலம் நன்றி புண்ணிய துறைகளாகி 7 ஆண்டின் வா என ஏமினன் அரசன் என்றார். நான் வந்து நீங்க தமிழாருப்பே வந்து இந்த கம்பராமாயண பாடல்கள் அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உடனே ராமச்சந்திரமூர்த்தி என்ன சொல்றாருனாக்கா, மற்றவர்களாக இந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா உடனே ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போயிருப்பாங்க. ராமச்சந்திரமூர்த்தி அது மாதிரி எங்கேயும் போகல. என்ன பண்ணாருனாக்கா, மன்னவன் பணி என்றாக முன்பணி மறுப்பன் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனில் பெற்றது மின்னொழி காணம் இன்றைய விடையும் கொண்டேன். அப்பே ரெடி ஆகிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. எப்போதுமே பதவிக்கு ஏறுவதை விட இறங்குவதில் தான் சுகம் இருக்கு. நீங்க எல்லாம் தமிழ் துறையை சேர்ந்ததாக சொல்ற இளம்பவடிகள் தான் இந்த நாட்டுக்கு உரியவர்னு ஒரு ஜோசியம் சொன்னார். உடனே அன்னைக்கே வந்து அவர் என்ன பண்ணாருன்னா துறவி ஆகிட்டார். மேகத்திற்கு ஏறும் போது மதிப்பு கிடையாது, மேலிருந்து மேகம் இறங்கும் போதுதான் மதிப்பு. வெள்ளை மேகம் வண்ணம் மாறி வந்தால் தானே பெய்யும் மாறி.
மேகம் வண்ணம் மாறி மேலே கருப்பு கலரா போயிடுச்சுனாக்கா சூழ் கொண்ட மேகம் வண்ணம் மாறி வந்தால் தானே பெய்யும் மாறி. அப்படி ராமபுரன் தன்னுடைய பதவியை தியாகம் செஞ்சுட்டு உடனே என்ன பண்ணாங்க, நாட்டுப்புறத்துக்கு போயிட்டாரு. ராஜராஜ சோழனை இதை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தன்னுடைய சித்தப்பா உத்தம சோழனுக்கு பதவி மேல ஆசை என்பதை உணர்ந்து கொண்டார். யாருமே சொல்லவே இல்லை ராஜராஜ சோழன். உடனே என்ன பண்ணாருனாங்க, தன்னுடைய சித்தப்பாவை அழைச்சு முடி சூட்டிட்டு போய் எப்படி ராமபிரான் சந்தோஷமாக காட்டுக்கு போனாரோ அதுபோல ராஜராஜ சோழன் தன்னுடைய முடியை அதுக்கு முடிக்கு உரியவர் தன்னுடைய படத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், பொன்னியின் செல்வன் போயிட்டாரு. இது அவருக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷன் எங்க அப்படின்னாக்கா ராமபிரான் கிட்ட இருந்து கிடைச்சிருக்க இன்ஸ்பிரேஷன். எப்படி தன்னுடைய நம்பிக்காக பதவியை திறந்தாரோ அதுபோல இவர் என்ன பண்ணாருனாக்கா தன்னுடைய சித்தப்பாவுக்காக பதவியை திறந்து விட்டு போயிட்டார். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னாக்கா, ராமச்சந்திரமூர்த்தி நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கைகையை சொன்னார். கைகையை சொன்னோடனே இளைய பெருமாள் யாரு, இலக்குவன், லட்சுமணன் என்கின்ற இலக்குவனுக்கு கோபம் வந்து நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, உங்களுக்கு அந்த பதவி வாங்கி தர கைகையை சும்மா விட மாட்டேன்னு அப்படியே பயங்கரமாக கோபமாக கொஞ்சம் எழுதுறான். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி வந்து அவன் வந்து ராமபிரான் வந்து அவன் நடக்கிறார், கோபப்படாத. நதியில தண்ணீர்னாக்கா ஒரு 1000 பேர் போய் அங்க நின்று நதி ஒழிக்க யாராவது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுபோல இது விதியினுடைய பிழை, நதியின் பிழை என்று, நறுங்குடல் இன்மை என்று, பதியின் பிழை என்று, பயந்து நம்மை பிறந்தால் மதியின் பிழை என்று, மைந்தன் பிழை என்று, விதியின் பிழை. இதற்கு என்னை வெகுண்டது என்றால் யார் செய்த தவறு, விதி செய்த தவறு அப்படின்னு கண்ணதாசன் இந்த ஒரு படத்தில் எழுதினார். தியாகம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் என்றோ விதி செய்த குற்றம் என்று வேறு ஏதமா அப்படின்னு கண்ணதாசனுக்கு இதுதான் இன்ஸ்பிரேஷன். அப்படி ஆறுதல் படுத்திட்டு 14 ஆண்டுகள் ராமபிரான் எங்க சுத்திட்டு இருந்தாரு, நாட்டில் சுத்திட்டு இருந்தாரு. ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு, அவரும் தன்னுடைய முடியை சித்தப்பாவை கொடுத்துட்டு இவரும் நாட்டில் 14 ஆண்டுகள் சுற்றிட்டு இருந்தார். அதனால ஒற்றுமை பாருங்க, நம்பர்ஸ் கூட பாருங்க. 14 ஆண்டுகள் தலைநகருக்கு போகவே இல்லை. அங்கங்க போக வேண்டியது, மக்களோட பேச வேண்டியது, இனிமையாக உரையாட வேண்டியது, அப்படி நாட்களை கழித்து கொண்டு 14 ஆண்டுகள் தன்னுடைய ஆதர்ச புருஷனை போலவே ராமபிரானை போலவே ராஜராஜ சோழனும் தன்னுடைய நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். முக்கியமானது, நீங்க எல்லாம் ஒரு துறையில வேலை போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா HR, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அது எந்த துறைக்கும் போகுது, மனிதவள மேம்பாடு. வீட்டில் அம்மாவா போறீங்க, மனைவியா போறீங்க, அக்காவா போயிருக்கிறீங்க, தங்கையா இருக்கிறீங்க, தலைவர்களாக இருக்க போறீங்கன்னாக்கா வீட்டில் அனைவர்களுக்கு என்ன இருக்குனாக்கா வீட்டில் காட்டுகிற மனித மன மேம்பாடு தான் நீங்க அலுவலகத்திலே காட்டுவீங்க. ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட எக்கச்சக்க 1994 ஒரு வரலாறு தெரியுங்க. 1994 புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சென்னையில நேரு உள் விளையாட்டாளர்கள் கண்ணன்னு டெண்டர் விடுறாங்க. அதை எந்த கம்பெனியும் அவங்க போட்ட கண்டிஷன் பண்ணல, ஏன்னா 6 மாசத்துல கட்டி முடிக்கணும்னு சொல்லி L&T என்கின்ற நிறுவனம் முன் வருகிறது. L&T நிறுவனம் முன் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்க கட்டி முடிக்கிறோம், 6 மாசத்துல கட்டி முடிச்சிடுறோம். அப்ப அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கூப்பிட்டு கேட்கிறாங்க, இவ்வளவு சிறப்பாக கரெக்டா முடிச்சுட்டீங்க, உங்களை திருப்திப்படுத்தியது அந்த பட்ஜெட் உள்ள முடிச்சுட்டது அதுவா, 6 மாதங்களில் நீங்கள் முடித்து விட்டீர்களே அதுவா, அல்லது பல சிபாரிசு செய்தும் எதற்கும் நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அதுவா, இதில் இந்த 3 எது உங்களை சந்தோஷப்படுத்தியது, எதனால் நீங்கள்
மகிழ்ச்சி அடைந்த கேட்டார். இந்த மூன்று தான், ஆனால் அதற்கு மேலே ஒரு இந்த வார்த்தை தான், இந்த பதிலை நீங்க ஒரு லீடரா போறீங்கன்னு சொன்னாதான் நன்றாக வர வேண்டும். இந்த மூன்று தான், ஆனால் இந்த மூன்றுக்கு மேலாக ஒன்று. இந்த பணியிலே ஆயிரக்கணக்கான மேஸ்திரிகள், ஆயிரக்கணக்கான சித்தாள்கள், என்ஜினியர்கள், இன்னும் பிற தொழிலாளர்கள் எல்லாம் பணி அமர்த்தப்பட்டு செய்தார்கள். ஆனால் எங்களுடைய சீரிய நிர்வாகத்தால் ஒருவருக்கு கூட காயப்படவில்லை, செங்கல் சிராய்ப்பு கூட படவில்லை. அதுதான் எங்களுக்கு திருப்தி. அப்படின்னு ஒரு தலைமை பதவியில் இருப்பவனுக்கு முக்கியமானது எதுனாங்க? தாயும். நீங்க நல்லா பாருங்க, அதை கண்டுபிடிப்பதற்கு 7 ஆண்டுகள் ஆச்சு. அப்புறம் எழுதலாமா? அப்புறம் எழுதுறது 7 வருஷம் ஆச்சு. எதுக்கு? தஞ்சை பெரிய கோயில் கட்டி ஒரே ஒரு கிளர்ச்சிகள் கூட இல்லை. பெரிய கோயில் கட்டுறதுனாக்கா லட்சக்கணக்கான பேரை இன்வால்வ் பண்ணாங்க. இதுக்கு பெருவுடையார் கோயில்னு சொல்லிட்டு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, 5 வால்யூம். அந்த நாவல் படிச்சு பாருங்க, அசந்து போயிட்டு. அதுல அந்த கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவுதான் நீங்க பணம் கொடுத்தாலும் மக்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள். அதற்கு காரணம் ராஜராஜ சோழனுடைய மனிதவள மேம்பாடு. இந்த மனிதவள மேம்பாடு எப்படி அவர்கிட்ட இருந்திருந்தாங்க? ஒரு பெரிய செயலை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவரிடத்திலே அந்த தாயிடம் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். ஆக இந்த தாயுள்ளத்தை அவர் யாருக்கு தெரிஞ்சு எடுக்கிறாருனாக்க ராமபுரான். ராமபுரான் தாயுள்ளம் கொண்டவரா அப்படின்னாக்கா ராமபுரான் தினசரி வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது எதிரில் மக்கள்லாம் வருவாங்க. ஒரு ராஜானா மக்களை கண்டுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களே கண்டுக்க மாட்டாங்க. எப்படி ராஜாக்கள் கண்டுகொள்வார்கள்? இந்த ராஜா அப்போ ராமபுரான் கேட்பாராம், எப்படி இருக்கீங்க? உங்க மனைவி மக்கள் நலமா? சங்கரா காலேஜில் படிக்கிற, தமிழ் துறையில படிக்கிற உங்களுடைய பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்களா? அப்படின்னு எல்லாரையும் விசாரிச்சுட்டே போவாராம். எதிர்வரும் அவர்களை எமதுடைய இறையவன் முதிர்தரு கருணையின் முக மலர் ஒளிர எதிர்வினை இடரிலை இனிது நும் மனைவியும் மதிதரு குமரரும் வலிய கொள். எனவே அவருடைய மனைவி நலமா, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வீட்டில் நடந்ததுங்க. தன்னுடைய தலைவிட்ட தலைவன் சொல்றான், நீங்க திருக்குறளை படிச்சிருப்பீங்க, இம்மை பிறப்பில் பெரியலம் என்ற கண்ணிறை நீர் கொண்ட நகை. இந்த குறள் பாருங்க, இம்மை பிறப்பில் பெரியலம் என்றனா கண் நிறை நீர் கொண்டனல். இந்த பிறப்புல நான் அவனை புரிய மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் கண்ணில் தரதாரியா அழுதாள். அவனுடைய தலைவர் அழுதாள். அவன் தலைவன் சொன்னான், நான் தான் அவனை பிறப்புல பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் அழுகுற அப்படின்னு. அந்த மனைவி சொன்னாலாம், 7 பிறப்பில் நீங்க என்னுடைய கணவனா வருவீங்கன்னு பார்த்தாக்கா இந்த பிறப்போட நிறுத்திட்டு போல இருக்க, அதை நினைச்சு அழுதேன் அப்படின்னு. இவனுக்கு பகீர்னாச்சு, ஐயோ இந்த ஒரு பிறப்பை நம்மளால தாங்க முடியல, 7 பிறப்பா 6 பிறப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா ஊருக்கு போனாங்க, மே மாசம் குழந்தைங்கெல்லாம் ஆயிடுச்சுன்னு அங்க போனாங்க. அங்க போயிட்டு டெய்லி போன், அவனுக்கு தினசரி 4 தடவை போனு. ஃபேன் ஆஃப் பண்ணீங்களா, லைட் ஆஃப் பண்ணீங்களா, கேஸ் ஆஃப் பண்ணீங்களா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தீங்களா, கரசின் இருக்கா அப்படின்னு ஒரே இம்சை. அவன் இங்கிருந்து திருப்பி பதில் கேட்டான், ஏம்மா வீட்டில் இங்க இருக்கும்போது தான் எனக்கு எல்லாம் பாடாப்படுதுன்னு சொன்னா அங்க போய் போன்ல பேசுறியா அப்படின்னா, டியர் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்
ஃபோன் பண்ணான். என்னுடைய மனைவி எப்போ வருவாங்க அத்தை, என்னை அத்தைன்னு கூப்பிடாத, என்னை அத்தைன்னு கூப்பிட்டீங்கன்னாக்கா நீ செத்த, இதோட வரமாட்டான் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டாங்க. அடுத்த வாரம் கூப்பிட்டான், எப்போ வருவாங்க அப்படின்னு, இதோட வரமாட்டான். 3வது வாரம் கூப்பிட்டான், வரமாட்டான், இதோட வரமாட்டான். 4வது வாரம் கூப்பிடும் போது உனக்கு எதிர்கதையா சொல்றது, இதோட வரமாட்டான்னு நான் சொல்றேன், நீ ஏன் திரும்ப பேசிட்டு இருக்கிறது? இல்லை அத்தை, இதோட வரமாட்டான்னு சொல்றது என் காதல் விழும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு, அதுக்காக தான் வந்து நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த தலைவருடைய தோழி இருக்கா இல்லையா, அவன் கேட்டான், ஏண்டி இவனை பாடா படுத்துறீங்க, ஆனா வந்து இவனே உனக்கு வந்து இன்னும் 7 பிறப்புக்கும் மனைவியா கணவனா வரணும்னு வேண்டிக்கிறே, என்ன காரணம்? ஆனா அது ஒண்ணும் கிடையாது, இவனோட ஒரு இழிச்சு வாய் நமக்கு கிடைக்கவா போலாம், அதனாலதான் இன்னும் ஒரு 6 பிறப்புக்கும் என்னுடைய கணவனா வரணும்னு வேண்டிட்டேன், சொல்லலாம் செய்யறான். துண்ணு போடு குட்டி போடு அப்படின்னாக்கா எண்ணிங்க அப்படின்றான். இது மாதிரி ஒரு இழிச்சவாய் நமக்கு கிடைப்பானா அப்படின்னு. அப்படி ராமச்சந்திரமூர்த்தி வந்து என்ன பண்றாருனாங்க, எல்லாரையும் கேட்டுட்டே போறாரு, மனைவி நல்லா இருக்காங்களான்னு. அது ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி விடுகிறது. அதனால அவர் என்ன பண்றாருனாக்கா, யாரானாலும் சரி தன்னுடைய தோழர்களாக மாற்றி கொள்கிறார். ஒரு வேடுவன் குகன், வேடுவன் குகன், ஒரு வானரர் தலைவர் சுக்ரீவன், ஒரு அரக்கர் குலத்தை சேர்ந்த வீடனன், எல்லாருமே தன்னுடைய தோழர்களாகி கொள்றான். குகனோட ஐவரானோ பின் குண்டு சூழ்வான் மகனோட அருவரானோ, எம்மிடை வந்த அன்பின் வந்த அகர்மர் காதலை என்னோடு எழுவரானோ, புகழரும் காணும் வந்து புதல்வரால் பொருந்தார். யாரை பார்த்தாலும் பொருந்தாஇருக்கிறான். வேட்டுவ அன்னை சபரி அம்மான்னு கூப்பிடலாம், கரடிகள் கூட்ட தலைவர் கூப்பிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு பறவை, ராமாயணத்தை நான் வந்து சூத்திரமா உங்களுக்கு சொல்றேன். ஒரு பறவை, சதாயு என்கின்ற பறவை சீதையை கடத்தி செல்கிறான் ராவணன், அவனோட போரிடு. அந்த சதாயு என்ற பறவைக்கு நல்லா தெரியும், ராவணனை நம்மளால ஜெயிக்க முடியாது, மாபெரும் வீரம் மிக்கவன், இருந்தாலும் அவனோட போர் புரிந்து தன்னுடைய உயிர் விடுது. ஒரு பறவை ராமனுக்காக உயிர் விடுகிறது என்று சொன்னால் ராமன் எத்தனை பாசமும் அன்பும் நேசமும் காட்டியிருப்பார். இதுதான் வந்து தாயுள்ளம். இப்படிப்பட்ட தாயுள்ளம் சொன்னவன் தான் வந்து யாருனாக்கா ராமபிரான். ராஜராஜ சோழன் வந்து இதே மாதிரி இதை படிக்கும் போது நாமும் தாயுள்ளம் கொள்ள வேண்டும் அப்படின்னு, நாமும் தாயுள்ளம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து 5 வருஷம் நாட்டுக்குள்ள சுற்றி வரான், எல்லோருக்கும் பழகிறான், எல்லாரும் வீட்லையும் போயிட்டு தேர்தல் நேரம் இல்லை, சாதாரண நேரம் தான், தேநீர் பருகிக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். எனவே அவன் மேல் இருக்கிற வாஞ்சையாக மக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுகிற அந்த புனிதமான பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார். இல்லைன்னா அது மாதிரி முடியாது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூலிக்கு மாரடிச்சாங்க ஒன்றும் முடியாது. ராமனை வந்து மக்கள் கூட இப்படி பழகியதால் ராமபிரான் வனவாசம் போகும்போது அயோத்தி மாநகரமே அவர் பின்னால் போய்விட்டது. அதுபோல ராஜராஜ சோழன் எளிமையான பண்பு, அரசவையை தியாகம் செய்தது போன்றதெல்லாம் வந்து மக்கள் கேட்டு கேட்டு என்ன பண்ணாங்கன்னாக்க, இந்த ராஜாவுக்கு நாம் திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து. எப்படி தெரியுங்களா, ஒரு முக்கியமான செய்தி ஒரு இடத்துல சொல்கிறேன். இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதிலே தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் பேரும். குஞ்சரமல்லன், அந்த குஞ்சரமல்லனுக்கு ராஜராஜ சோழன் தன்னுடைய பேரையே கொடுக்கிறார். குஞ்சர
பெருந்தச்சன் அப்படின்னு அவர் டைட்டில் கொடுத்துறாரு. எங்கேயாவது ஒரு ராஜா தன்னுடைய பேரை கொடுப்பாரா? அவனுக்கு மட்டுமல்ல, அவன் கீழே பணிபுரிந்த 1600 தச்சர்களுக்கும் அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா தன்னுடைய பெயரை கொடுத்திருக்கிறார். இது மனிதவள மேம்பாட்டினை கடந்த மனிதனே. நீங்க தெரிஞ்சுக்கணும், ராமபுரான் வாழ்க்கையில மிகச்சிறந்த சாதனையா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ராமாயணம் படிச்சிருப்பீங்க, அவருடைய பல சாதனைகள் இருக்கிறது. உங்களை கவர்ந்த சாதனை அது சொல்லுங்க. எது நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள நான் ஏன் வாய்ஸ் கேட்கலனாக்கா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னாக்கா, தன்னுடைய மனைவியை தீக்குளிக்க சொன்னாங்க சார், அதான் சென்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு கேட்கிறேன், அவர் செய்த சாதனைகளை குறிப்பிடத்தக்க ஒன்று வந்து அணை கட்டி, கடல் அணை கட்டினார் இல்லையா. ஒரு இடத்துல ஒரு போட்டி வச்சாங்க, ஒரு கவிதையை சொன்னாங்க. தமிழ் துறையில் இருக்கிற பெண்கள் மிகச்சிறந்த காதலுக்கான உதாரணம் எது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அந்த தமிழ் துறையில் இருந்து ஒரு பெண் கவிதை எழுதினாங்க. நிறைய பேர் வந்து தாஜ்மஹால் தாஜ்மஹால் எழுதினாங்க. அந்த பெண்ணை வந்து எப்போதோ இறந்து போன தன்னுடைய மனைவிக்காக ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். ஆனால் உயிரோடு இருக்கிற தன் தலைவி, தன்னுடைய மனைவி சீதா தேவியை ஒரு அரக்கன் கொண்டு சென்று விட்டான் என்பதை உணர்ந்த ராமன் கடல் குறுக்கே அணை கட்டி சென்று மீட்டு வந்தானே, அதுதான் மிக உயர்ந்த சாதனை. ஏனென்று சொன்னால், தாஜ்மஹாலை கட்டும் போது அந்த தாஜ்மஹாலை கண்ட ஆளுங்க எல்லாரும் கையை வெட்டிட்டோம். ஷாஜகான் அவன் இது மாதிரி போய் பண்ணக்கூடாது. ஆனால் ராமன் அந்த அணை கட்டுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தான். எனவே இதுதான் வந்து காதலின் மிகச்சிறந்த கட்டடம் என்று அந்த பெண் வந்து கவிதையை முடிக்கிறார். உங்களுக்குலாம் தெரியுமா? இப்ப சில பேர் இதே கேட்பீங்க, வாய்ஸ்லாம் டவுட் இருக்கு இல்லையா? அது மாதிரி கடல் நடுவில் வந்து ஒரு அணை இருக்குதா சார்? உங்களுக்கு இல்லை. முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரியும் இந்த டவுட் யாரெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால்தான் வந்து அமெரிக்காவுடைய நாசா வந்து சேட்டலைட் மேப்ல வந்து போட்டோ எடுக்கிறது. பூமி கடியில வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அணை கட்டப்பட்டது. அந்த அணை கட்டப்பட்ட பிறகுதான் வந்து ராமபுரானுக்கு சேதுராமன் ஒரு பேர் வந்தது. என்ன கூட சில பேர் பார்த்துருப்பீங்க, சேதுராமன் பட்டம், சேதுராம். அது மாதிரி அந்த அணை கட்டப்பட்டது. எப்படி சார் இருக்கும்? ஐரோப்பிய, நீங்க தமிழ் துறையில் இருக்கிறீங்க, ஒரு செய்தி சொல்லும் போது அதற்கு அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் பார்த்துருக்கோம். ஐரோப்பிய கட்டடக்கலை நிபுணர் சென்சிரோஸ் அவர் சொல்றாரு, அந்த போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரு. பார்த்தா அங்க இருக்கிற மன்னனுடைய வயது 4000 ஆண்டுகள், அங்க இருக்கிற கற்களுடைய வயதுகள் பார்த்தாக்கா 7000 ஆண்டுகள். அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அந்த கற்கள் வெளியிலிருந்து வந்த கற்கள். பூமிஸ் என்கின்ற ஒரு வகையான கற்கள். அந்த கற்களால் கொண்டு அந்த ராம் சேது கட்டப்பட்டிருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்றார்கள். பூமிஸ் கற்கள் என்ன அது மாதிரினாக்கா, அவை தண்ணீரில் மிதக்கும் தன்மை கொண்டவை. எங்கிருந்துனாக்கா எரிமலை குழம்புகள் வெடிக்கும், எரிமலையிலிருந்து பாறைகள் சிதறும். அவ்வாறு சிதறுகின்ற பாறைகள் குளிர்ந்த பிறகு உள்ள ஒரு பாறை ஒளியும் சிறு சிறு காற்று பெட்டிகள் உள்ளார். இந்த காற்று பெட்டிகள் இருப்பதனால அவைகள்
விதக்குடைய வல்லமை பெற்றவை. ராமனுடைய அந்த சேதுவை கட்டி முடித்த தலைமை பொறியாளர் சீஃப் என்ஜினியர் யார் தெரியுமா? சீஃப் என்ஜினியர் ராம் சேதுடைய சீஃப் என்ஜினியர் பேர் யாருக்கா தெரியுமா? ராமாயணம் உங்களுக்கு வருதா? ராமாயணத்துல என்ன பகுதி வருது? ராமாயணத்துல என்ன பகுதி? நல்ல வேலை, இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகி போச்சு. சரி, ஓகே. அதனால அந்த தலைமை தச்சனுக்கு என்ன பேருனாக்கா நலன். நலன் சாதாரணமான ஆள் இல்லை, தேவதச்சன் மயனுடைய பிள்ளை. இந்த நலன் குட்டி குரங்கா இருக்கும்போது மாணவர்கள் தானே, சாதாரண பெரிய குரங்குகளே என்னென்ன பண்ணணும் நமக்கு தெரியும். குட்டி குரங்குகள் இன்னும் கரெக்டாக பண்ணோம். எல்லாரும் முனிவர்கள் ரிஷிகள்லாம் உட்காந்து தவம் பண்ணினே இருப்பாங்க. அதில் இந்த நலன் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, கல்லெடுத்து அடிச்சுட்டே இருப்பான். அவங்களுக்கு வலி தாங்க முடியாது. இவனை திட்ட முடியுமா? பெரிய இடத்து பிள்ளையை போய் யாராவது திட்ட முடியுமா? இப்போ சாதாரண ஆளை திட்டலாம். உதயநிதி யாராவது திட்டினா என்ன ஆகும்? உடனே குண்டர் சட்டத்தில் தான் உள்ள போகணும். எனவே அந்த காலத்திலே அப்படிதான். அதனால இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னாங்க, பயந்து போய் இந்த குழந்தையை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீர்நிலைகள் கீழே போயிட்டு தவம் பண்ணுவாங்க. அப்பவே இது விடாது. இந்த குரங்கு குட்டி குரங்கு என்ன பண்ணாங்க, அங்கேயும் தண்ணி கல் எடுத்து அடிக்கும். அடிச்சது அதுவும் சுரின்னு வலிக்கும். அதனால அந்த ரிஷிகள் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, ஒரு சாபம் கொடுத்தாங்க. என்ன சாபம்னாக்கா, இந்த நலன் எரிகின்ற கற்கள் தண்ணீரில் மிதக்க கடவுள அப்படின்னு. கல் எடுத்து போட்டாக்கா அது உள்ள வராது. வெயிட் என்ன உள்ள போடும், தண்ணியில போட உடனே மிதக்கும். ஆக அவன் எந்த கல் எடுத்து தண்ணீரை போட்டாலும் மிதக்கும். தெரியுதுங்களா? சாபமே எப்படி வரமாகுதுன்னு. அதை எடுத்து அந்த குரங்குகள்லாம் எல்லாரும் போடும். அந்த நலன் வாங்கி அவர் தண்ணியில் போகும். மஞ்சள் நீர் திகழ்ந்தது வரையை மாப்புறன் தெரியவே நலன் விஞ்சையில் தாங்கினான். விஞ்சைனாக உள்ளங்கை. விஞ்சையில் தாங்கினான். சடையன் எண்ணெயில் தஞ்சமென்பவர்களை தாங்கும் தன்மையால். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கம்பேர் பண்ணிருப்பாரு. வெண்ணை நல்லூர்ல தன்னை ஆதரித்த சடைய போடுதல் எப்படி வறுமையுற்று வருபவர்களை பாதுகாக்கிறாரோ தாங்குகிறாரோ, அது போல நலன் கையில வாங்கி அப்படி போட்டான் அப்படின்னு 1000 பாடல்கள் ஒரு பாடல் தன்னுடைய பரவலரை அவர் ஆதரித்தார். 3 நாள்ல கட்டாங்க ராம் சேது. சிலர் என்ன சொல்றாங்க, 5 நாட்களில் கட்டப்பட்டது. நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுமா? எப்படிமா 5 நாள்ல கட்ட முடியும் ஒரு அணைய அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க நீங்க கேட்கவே இல்லை. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆக எவ்வாறு நீங்கள் கற்றினீர்கள் அப்படின்றதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். 2015 சீனாவில் 58 அடுக்கு மாடி கட்டடத்தை 19 நாள்ல கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு என்ன பேருனாக்கா மினி ஸ்கை சிட்டி. அதுக்கு என்ன பேருனாக்கா மினி ஸ்கை சிட்டி. அது போல பஞ்சாப்ல மொஹாலின்னு ஒரு இடம், இன்ஸ்டாகாம் அப்படின்ற கம்பெனி. அந்த இன்ஸ்டாகாம் என்கிற நிறுவனமானது 2012 10 அடுக்கு மாடி கட்டடத்தை 48 மணி நேரத்தில் கட்டிட்டு. என்ன சார் இப்படிலாம் டூப் போடுறீங்க, இது மாதிரி முடியுமா அப்படின்னாக்கா, நான் சொன்ன 2 தகவலும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கூகுள் இருக்கு. இதற்கும் மேலாக இன்னொரு தகவல் சொல்ல பாருங்க. வீரபாண்டி கட்டுவோம் தூக்கில் போட்டாங்க. பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையை பிடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஒரு வாரம் பொறுத்து இங்கிலீஷ்காராங்க போனா பார்த்தாக்க திருப்பி ஒரு கோட்டை இருக்கு. ஒரே வாரத்துல அந்த கோட்டையை பீரங்கி படையால் தகர்த்து விட்டார்கள். ஆனா 6 நாள் பொறுத்து போனாதான் அந்த இடத்துல ஒரு கோட்டை இருக்கு.
ஊமைத்துறை, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறை என்ன பண்ணாருனாக்கா, செங்கல், சாணம், முட்டை, சுண்ணாம்பு இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு கோட்டை எழுப்பிட்டார். 6 நாள்ல அற்புதமான ஒரு கோட்டை. அது விரைவியால கூட நகர்த்த முடியல. எதுக்காக நான் சொல்றேன்னாக்கா, நம்ம கிட்ட அது மாதிரி தொழில்நுட்பம் இருந்தது. இதை கட்ட வேண்டும் என்று ராஜராஜ சோழன் உள்ளத்தில் எப்படி எண்ணம் வந்தது? யாராவது சொல்ல முடியுமா? ராஜராஜ சோழன் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 15 ஆண்டுகள் வெளியில சுத்திட்டு இருந்தோம். அவ்வாறு சுத்திட்டே இருக்கும்போது நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்தோம். ஏது சொல்லுங்க, ஏது சொல்லுங்க. இப்பதான் நான் தைரியம் வீரத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். எந்த கோயிலை பார்த்து? ஏது சொல்லுங்க. இவரை பிடிக்க கைலாசநாதர் கோயில் பார்க்கிறார். யாரு? ராஜராஜ சோழன். முதல்ல அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, இந்த அணை கட்டுவது போல தான் ஒரு குளம் கட்டலாமா இல்ல ஒரு கோட்டை கட்டலாமான்னு நினைக்கிறார். ஆனா கைலாசநாதர் கோயிலை பார்த்த உடனே, அந்த காலத்திலே 400 வருஷம் ஆயிடுச்சு. அது 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் போது 9, 10ஆம் நூற்றாண்டு. எனவே அதை பார்க்கும்போது நான் எழுப்பக்கூடிய அந்த கோட்டை இருக்கிறது அல்லவா, அல்லது கோயில் இருக்கிறது அல்லவா, அது இறைவனுக்காக இருந்தால் என்றும் நிலைத்திருக்கும். என்றும் நிலைத்து விளங்குகின்ற இறைவனுக்காக எழுப்பப்படுகின்ற ஆலயம் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை உணர்ந்தான். காஞ்சிபுரம் கொடுத்த பாடம் அது. அந்த கைலாசநாதர் கோயிலை பார்த்துட்டு, அதுபோல தஞ்சை பெரிய கோயில் கட்டணும். தஞ்சை பெரிய கோயில் கைலாசநாதர் கோயிலை போல 40 மடங்கு பெருசு. போயிருக்கீங்களா தஞ்சாவூருக்கு? டிபார்ட்மெண்ட்லேயே எல்லாரையும் சொல்லுங்க. அற்புதங்கள் அமைந்திருக்கிறது. அங்கே மொத்தம் பயன்படுத்தப்பட்டது 1,30,000 டன் கற்கள். டன் இருந்தாங்க, அது கூட ஒரு 1000 கிலோ சேர்ந்து இன்று 1000. அந்த கலசை இருக்குது இல்லையா, அதுவே 80 டன். இது நமக்கு ஆச்சரியம் இல்லை. கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜராஜ சோழன் வீரன் மட்டுமல்ல, ஒரு பக்திமான் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு மிக்கவன் என்பதற்கு அந்த கோயில் தான் ஒரு கட்டியம், ஒரு சாட்சி. எப்படின்னாக்கா, அங்க இருக்கிற நந்தி 12 அடி உயரம். நந்தி என்பது எதை குறிக்க? தமிழ்ல வீர எழுச்சி. என்னம்மா பெண்கள் தான் சொல்லி போதா, ஆண்கள் பிச்சு ஒதுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அந்த நந்தியினுடைய உயரம் 12 அடி. எதிரில் இருக்கிற கொடிமரம் இருக்குது இல்லையா, அது 18 அடி. 18 என்பது எழுத்துக்கள். 18 30 ஆச்சு. மொத்த எழுத்துக்கள் 247. அதுல 30 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குது? 216. அந்த ராஜகோபுரத்தினுடைய உயரம் 216. தஞ்சை பெரிய கோயில் என்பது தமிழ் எழுத்துக்களின் பிரம்மாண்டம். தமிழ் எழுத்துக்கள் ஒரு விஸ்வரூபாயம் எப்படி இருக்குன்னாக்கா, தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இருக்கும். அத்தனை தமிழ் உணர்வு மிக்கவன் ராஜராஜ சோழன். அப்படி கட்டினான். எல்லாம் பக்தி, தன்னுடைய சரித்திரம், வரலாறு, நாகரீகம் இது முழுவதும் உலகத்தில் நிற்க வேண்டும். அதே நேரத்தில் தன்னுடைய தமிழையும் தமிழ் உணர்வும் ராஜராஜ சோழனுடைய தமிழ் உணர்வு அங்கே ஓங்கி நிற்கிறது. அந்த அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டி முடிச்சு. இப்போ ராமபிரான் என்ன கட்டினாரு? அணை கட்டினாரு. அதுபோல ராஜராஜ சோழன் கோயில் கட்டினார். ராமபிரானுக்கு இலங்கைன்னா ஆவாது. ஏன் ராமபிரானுக்கு இலங்கைனா ஏன் பிடிக்காது? சீதையை தூக்கி போயிட்டார் ராவணன்.
கணவர்கள் என்ன நினைப்பாங்க, ஓய்வு சொல்லுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படியல்ல ராமன் தன்னுடைய மனைவி தூக்கி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சீதையை அழகும் அழகும் மிக சிறந்த அழகு. சீதையை மீட்டு கொண்டு வராங்க, புஷ்ப விமானத்தில் வராங்க. அந்நேரத்துக்கு இந்த கிஷ்கிந்தையில குரங்குலாம் இருக்கு, பெண் குரங்குகள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் போய் பார்த்துட்டு சீதை ரொம்ப அழகாச்சு அப்படின்னு எல்லாம் போய் பார்க்கும்போது சீதையை பார்க்கறதுலாம் ஆச்சரியப்படுதுங்க. சீதை போன பிறகு எல்லாம் பேசுதுங்க. இந்த பெண் குரங்குகள்லாம் உட்காந்து பேசு. பெண்களுக்கு ஒரு ஆளை அறிவானவன் அப்படின்னாக்கா இருக்கணும், ரொம்ப செல்வமானவன் அப்படின்னா இருக்கணும், அழகானவன் ஒத்துக்க மாட்டான். அதுல அந்த குரங்குகள் பேசும்போது என்ன சீதை பெரிய அழகு, எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா ஒரு வால் இல்லையே, வால் இல்லாத ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பேசு. வால் இல்லை. இப்படித்தான் நம்ம நம்பர் ஒருத்தர் இருப்பான், ஒரு பையன் எந்த இதுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். ஆர்வேட போட்டி எதில் போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். ஒரு முறை போயிட்டு வந்தாங்க, சோகத்தோட வந்தான். என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டேன். அவங்க தாத்தா கேட்டேன், நீ தானே எப்பவுமே ஜெயிப்ப, யாருக்கு கிடைச்சது? புதுசாக ஒரு பையன் நம்ம அடிச்சு போயிட்டான். என்ன வேஷம் போட சொன்னாங்க? ஆஞ்சநேயர் வேஷம் போட சொன்னாங்க. நீ மேக்கப்லாம் போட்டியா? நான் மேக்கப்லாம் அற்புதமாக போட்டுட்டு போனப்பா. அப்படி இருந்து உங்களுக்கு ஏன் கிடைக்கல? நான் மேக்கப்லாம் போட்டுட்டு போனேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த பையன் அப்படியே வந்துட்டுனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி ஆஞ்சநேயர் மாதிரியே இருந்தாங்க. எனவே ராவணனை ராமன் மனைவியை ராவணன் சிறை வைத்தான். அந்த போனது யாரு? அனுமான். ராவணன் ஆண்ட தீ வைத்தான், அனுமன் தீ வைத்தான். ஆண்ட தீ வைத்தான், ஆஞ்சநேயர் தீ வைத்தார். ஏன் தீ வைத்தார்? ராமபுரான் வரப்போறாரு, எங்க இந்த கடற்கரையில் நிற்கிறாரு. வரும்போது தலைவர்கள் வந்தா நம்ம என்ன பண்ணோம்? விளக்கேற்றுவோம் இல்லையா? ராமனை வரவேற்க விளக்கேற்ற பார்த்தான். ராமனை வரவேற்க விளக்கேற்ற பார்த்தான், முடியவில்லை. வீடுகளே விளக்காக ஏற்றிவிட்டார். வீடுகளிலே விளக்காக ஏற்றி வைத்தார். இலங்கையை என்ன பண்ணான்னாக்கா, இந்த கற்பனையை பாருங்க, இலங்கையை ஆரத்தி தட்டாக்கினான். ஆரத்தி தட்டை தெரியும் உங்களுக்கு, உள்ள எல்லாரும் எடுத்துப்பாங்க, ஆரத்தி எடுத்துப்பாங்க. ஆரத்தி தட்டாக்கினான். அதிலே அரக்கர்களுடைய ரத்தத்தையே ஆரத்தி நீராக்கினான். கற்பூரம் போட்டு கொடுத்து இல்லையா, அதிலே மாடங்களையே சூடங்களாகி, மாடங்கள்லாம் என்ன வீடு, மாடங்களையே சூடங்களாகி ஏற்றி வைத்தான். ராமபுரான் போனாரு, இலங்கையை எரிச்சுட்டார். இலங்கையை தீக்கிரையாக்கினார். குறிப்பா அனுராதபுரத்தை ராமன் உள்ள போன உடனே இந்த 5ஆம் மகிந்தன் ஓடி போயிட்டான். 5ஆம் மகிந்தன் ஓடி போயிட்டான். அதுபோல எப்படி ராமபுரான் அதை தீக்கிரையாக்கினாரோ அதுபோல ராஜராஜ சோழன் இலங்கையை வெற்றி கொள்கிறான், அனுராதபுரத்தை தீக்கிரையாக்குகிறான். ரெண்டு பேருமே அந்த இலங்கை என்பது ஒரு வகை நாடு. இலங்கையில் ராமன் செய்ததையெல்லாம் ராஜராஜ சோழனும் செய்தான். ரெண்டு பேரும் பயங்கர போர் வீரர்கள். ராமனும் சரி, ராஜராஜனும் சரி. உலகத்தில் இருக்கிறதுல ஒரு 10 வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த 10 வீரர்கள் எந்த போரிலும் தோற்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இவர்கள் எந்த போரிலுமே தோற்கவில்லை. அவர்கள் பங்கேற்ற எல்லா போரிலும் வென்றார்கள். ராமச்சந்திரமூர்த்தி தான் பங்கேற்ற எல்லா போரிலும் கர தூடனர்கள் அப்படின்னு ஒரு 15,000 பேர் வருவாங்க. 3 நாழிகையில் 72 நிமிஷத்துல எல்லாரையும் கொண்டு கொடுக்கிறார். வில் 1, கடிகை 3, ஏறினர் விண்ணில். அதுபோல ராஜராஜ சோழன் எங்கு போனாலும் எல்லா இடத்திலும் ஜெயிக்கிறான். ஆக எப்படி ராமபுரான் போரில் தோற்கவில்லையோ அதுபோல
போரில் போர்க்காத புண்ணியன். வியட்நாம் என்கிற நாடு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியட்நாம் உலகின் வல்லரசு அமெரிக்கா. வியட்நாம் ஒரு சின்ன நாடு தானே, அந்த பொறியுருண்ட மாதிரி சாப்பிடலாம்னு நினைச்சு வியட்நாம் மேல அமெரிக்கா படையெடுத்து வியட்நாம் ஜெயிக்கவே முடியும். வியட்நாம் வெற்றி பெற்றது. கடைசியில தலையை தொம்ப போட்டு அமெரிக்கா நாட்டிலிருந்து வியட்நாமிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வியட்நாமிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு புறப்பட்டு வந்து நீங்க எங்க போகணும் அப்படின்னு, நான் தஞ்சாவூர் போகணும். தஞ்சாவூர் போனேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு அனுமதி கேட்டார். தஞ்சாவூரில் இருக்கிற அந்த மண்ணை மூட்டை மூட்டையா கப்பல் ஏற்றி போனது. ஏனென்று சொன்னால் இது வீரம் விளைந்த மண். இந்த மண்ணை எங்கள் வியட்நாம் முழுவதும் தெளிக்க வேண்டும், எங்கள் வீரர்கள் மேலும் உத்வேகம் பெற வேண்டும் என்று சொல்லி அது ராஜராஜ சோழனுடைய வீரமானது உலகெங்கும் பரவியது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ராஜராஜ சோழன் குழந்தை, எனவே சிவபெருமான வணங்குறான், எனக்கு குழந்தை வேண்டும். குழந்தை வேணும்னாக்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? குழந்தை வேண்டும் என்று அரசமரத்தை சுற்றி, குழந்தை வேண்டும் என்று அரசை சுற்றி வந்தது அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு நம்மை சுற்றி வருது இல்லையா? ஆக அப்படியே எப்படி குறைச்சிட்டாங்க பாருங்க. 3 பேருக்கு ஒரு காலத்துல 3 பேருக்கு இருந்தாங்க. அடுத்தது கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுனாக்கா 2 பேருக்கு இனிதாய் வாழ்க்கை. அடுத்தது வந்து 1 பேருக்கு ஒளிமயமான வாழ்க்கை. இவன் என்ன இன்னைக்கு பண்ணான்னாக்கா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, நமக்கே ஒரு குழந்தை. இப்போ என்ன பார்த்தாலும் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படி ஆகி போச்சு. ஒரு சத்புத்திரன் வேண்டும் அப்படின்னு, ஏன் அவன் புத்திரன் அப்படின்னு பேர் தெரியுமா? ஆண்கள் தான் இது பதில் சொல்லணும். புத்திரர் ஏன் அவங்க சொல்றாங்க? புத்திரர் ஆண்களை பார்த்து புத்திரர் ஒரு வார்த்தை தெரியுமா? ஏன்? சில பேர் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கும் போது நம்ம மாணவர்களோட பழகி இருக்க கேள்வி கேட்கும் போது அப்படின்ட்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பக்கத்தில் பார்ப்பாங்க, பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு வீட்டில் வந்து பையன் இங்கே போறான், அவசர அவசரமா இங்கே வெளியே போறான். அவர் என்னுடைய நண்பர் சொன்னார், சாருக்கு வந்து கொஞ்சம் ஒரு கப்பில் பால் எடுத்துக்கணும் அப்படின்னு. அவன் எங்க அவசர ஆபத்தில் போறான், இந்த நாள் வேற நம்ம குடும்ப மீதியா இருக்குது, அதை வந்து அவனே சொல்ல வச்சு எடுத்தாந்து வச்சான், பால் எடுத்தாந்து வச்சான். போற அவசரத்தில் இருக்கான். நான் கேட்டேன், பால் ஆடுது, கப்பல் வச்சா என்ன ஆகும்? அங்கிள் அது ஆடுது இல்லை நாடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைத்தியது. ஆக புத்திரன் ஏன் சொல்றாங்கன்னாக்கா, இந்த பையன் இருக்காங்க இல்லையா, இந்த பையன் வந்து ஒரு கற்பனத்தால் தான் நம்முடைய தந்தை வந்து புத் என்கின்ற நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறார். ஏன்னா அவன் புத் என்கின்ற நரகம் கிடைக்கும். திருவள்ளுவர் வேற அழகா வந்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணாற்றான் கொள்ளை அப்படின்னு அப்படி பார்க்கிறார். சரி, வேணும்னு கேட்ட உடனே சிவபெருமான் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அதுக்கு வந்து நான் அத்தாரிட்டி இல்லை. ஜெயனி காலத்து சிலவெல்லாம் நீ வந்து மகாவிஷ்ணுவை பார்த்துக்கோ அப்படின்னு. மகாவிஷ்ணுவை வழிபட்டு அவன் ஒரே ஒரு கோயில் கட்டுறான் விஷ்ணுவுக்கு. நீங்களும் தமிழ் மாணவர்களாக எல்லாம் தெரியும். தஞ்சாவூர்ல ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல சோத்தமங்கலம் ஒரு விஷ்ணு ஆலயம், அது கட்டப்பட்டு தான் ராஜேந்திர சோழன். ஆக பிள்ளை வர வேண்டும்
பிராமணன். பிராமணனை தோன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் வருது. அந்த தோஷம் நீங்க யாரை வழிபடுறாங்கன்னாக்கா சிவபெருமானை வழிபடுகிறார். ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு என்ன பேருனாக்கா ராமநாத ஈஸ்வரர். ராமன் வழிபட்டதால் ராமநாத ஈஸ்வரர் என்று இப்படி. அடுத்தது ரொம்ப ராமபுரான் ரொம்ப சாதுரியமா வீரர்கள் சேர்க்கிறாரு. ராஜராஜ சோழன் அது மாதிரி பேச்சாற்றல் சாதுரியெல்லாம் மிக்கவர். அவன் இந்த நாட்டை சுற்றி வரும்போது ஒரே ஒரு தேவார பாடல் கேட்கிறான். இந்த தேவார பாடல் அவனை கவர்ந்து விடுகிறது. ராஜராஜ சோழன் எவ்வளவு தமிழ் பற்று மிக்கவனும் அந்த தேவார பாடல் அவனை கவர்ந்து விடுகிறது. அது தேடி தேடி அலைகிறான், கிடைக்கல. ராஜான பிறகு அவனுக்கு ஒரு தகவல் வருது. திருநாளையூர்ல நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த நம்பியாண்டார் நம்பி தினசரி விநாயகர் கூட பேசுறது. அவரு கேட்டா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்பியாண்டார் நம்பியை சந்திக்கிறார் ராஜராஜ சோழன். விநாயகர் பெருமான் சொல்றாரு. விநாயகர் பெருமான் என்ன சொல்றாருனாக்கா, அந்த தேவார திருப்பதிகங்கள் சிதம்பரத்துல நடராஜ பெருமான் போய் ஆலயத்தில் இருக்கின்றன, நீ போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்க போறாரு. போனாக்கா அங்க இருக்கிற தில்லை மூவாயிரர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க கொடுப்பதற்கு தயார், ஆனா இந்த அறைகளை பாருங்கள் எல்லாமே சீல் வச்சிருக்கு, முதிரை வச்சிருக்கிறது. எனவே அந்த 3 பேர் வரணும். யார் 3? தேவார முதலிகள், 3 முதலிகள், அப்பர், சுந்தரர், சம்பந்தர். 3 பேர் வந்தா அவங்க எப்போ வருது? அவங்க போய் 400 வருஷம் ஆச்சு. சரி, நாளைக்கு வருவாங்க. ராஜராஜ சோழனுடைய சாதுரியத்தை பாருங்க. நாளைக்கு அவனுடைய தமிழ் அவ்வளவு முக்கியம். நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நாளைக்கு எப்படி வருவாங்க? எப்போதோ முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. 3 பல்லக்குகளில வருது. இந்த பல்லக்குகளில் இருந்து திரைகள் விலகப்பட்டால் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் 3 பேருடைய சிலைகள் இருக்குது. பூஜை செய்யப்பட்டு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருது. அங்க இருக்கிற தில்லை மூவாயிரர்கள் கேட்கிறாங்க, இது சிலைகள் தானே அப்படின்னு. இவை 3 சிலைகள் என்றால் நீங்கள் வழிபடுகின்றது நடராஜ பெருமான் மட்டும் யாரு அப்படின்னு கேட்டார். அவர்களால் பதில் சொல்ல முடியல, திறந்து விடுறாங்க. அதனால நமக்கு தமிழுக்கு தேவாரம் கிடைக்கிறது, அற்புதமான பாடல்கள் கொண்ட தேவாரம் கிடைக்கிறது. அப்படி கிடைக்காது இருந்ததுனாக்கா நமக்கு சிலபஸில் தேவாரம் இல்லாத இருந்தது. தேவாரம் கிடைத்திருக்கிறது. எனவே ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, திருமுறை கண்ட சோழன். ஏற்கனவே நான் சொன்னேன், தஞ்சை பெரிய கோயில்
நெக்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுடைய அம்சம். ரெண்டு பேரும் அரியணை தியாகம் செய்தவர்கள். இருவரும் 14 ஆண்டுகள் வெளியிலே சுற்றி வந்தவர்கள். இருவரும் பிரம்மாண்டமான அணை கட்டியவர்கள். இருவரும் மனிதவள மேம்பாட்டிலே மிக்கவர்கள். இரண்டு பேரும் போரிலே வல்லவர்கள். இரண்டு பேருடைய ஆட்சிக்கான பொற்கால ஆட்சி என்று நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே ராஜராஜ சோழன் தனக்காக ஒரு ஆதர்ச புருஷனாக தன்னுடைய குலத்தில் தோன்றிய ராமச்சந்திரமூர்த்தியை தன்னுடைய ஆதர்ச புருஷனாக கொண்டிருக்கலாம் என்று என்னுடைய ஆய்வை நான் இதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். எனக்கு தமிழ் ஆர்வம் அதிகம். நான் எம்பிஏல டாக்டரேட், தமிழ்ல ஆர்வம். இதுவரை நான் சுமார் 17 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதை சிவசங்கரி சொல்ல, அதில் 8 நூல்கள் ஆங்கிலம், மீதி அனைத்தும் தமிழ் எழுதியிருக்கேன். இப்போதும் சில ஆராய்ச்சிகள் எழுதியிருக்கேன். அடுத்ததாக நீங்கள் எல்லாம் பரீட்சைக்காக படிக்காது, அறிவு பெறுவதற்காக படிக்கணும். பாடநூலை விட நீங்கள் அதிகம் படிப்பது முகநூல் என்பதை நான் அறிவேன். அதாவது பாடநூல் என்பது பாடநூலுக்கும் முகநூலுக்கும் தான் வித்தியாசம். ஆசிரியர் சொல்லி நம்மை படிக்க வைத்தால் அது பாடநூல், நாமே படித்தால் முகநூல். மார்க் வாங்குவதற்காக படிப்பது பாடநூல். மார்க் நம்மை படிக்க வைப்பது. யார் மார்க்? மார்க் ஜூகர்பெர்க், அவர்தான பேஸ்புக்காரு. மார்க் நம்மை படிக்க வைப்பது. அப்படி இல்லாமல் இதில் இருங்க. எனவே நீங்கள்லாம் மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியர் ஒரு துறையில் இருக்கீங்களாங்க, அந்த துறையினுடைய உச்சம் தொட வேண்டும். ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆதர்ச புருஷனை மனசிலே கொள்ளுங்கள். ஆதர்ச புருஷனை நீங்க இப்ப வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. ரோல் மாடல், அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். புரட்சி தலைவர் ஜெயலலிதா இருக்கலாம், மம்தா பானர்ஜியா இருக்கலாம், கனிமொழியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். ஆக அவர்கள் வழிகாட்ட நீங்கள் முன்னெடுப்பு செய்யுங்கள். நான் நிறைய இதெல்லாம் போட்டிருக்கேன். ஷார்ட் லிஸ்ட் உங்களுக்காக நீங்க பயணம் பண்ணோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் அதெல்லாம் போடலாம். ஒரு செல்போன் வச்சிருக்கீங்களா? எடுங்க, யூடியூப் ஓபன் பண்ணுங்க. ஷேக்ஸ்பியர் ஈஸி இங்கிலீஷ் அகாடமி மேலே இருக்கிற சேனல் ஆல் சப்ஜெக்ட்ஸ், இது மாதிரி இலக்கியம், ஆய்வு தலைப்புகள் எல்லாமே. சிவசங்கரி ஓப்பன் போட்டு எல்லாரும் என்ன பண்ணோம்? சப்ஸ்கிரைப் பண்ணோம், பார்க்கணும். உங்களுடைய நன்மைக்காக தான், மாணவர்களுடைய நன்மைக்காக. நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல மாணவர்களுக்கு இலவசமா வகுப்பு சொல்லி கொடுக்குறேன். பக்கத்துக்கு அதுதான் ஐயா நாதன், நான் பெருங்கட்டூரை சேர்ந்தவன். 20 வருஷம் மாணவர்களுக்கு இலவசமாக சொல்லி கொடுக்குறேன். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் எல்லாமே இருக்கு. கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அது மேலே இருக்கிறது இந்த மாதிரி இலக்கிய கட்டுரைகள், பயனுள்ள தலைப்புகளை பேசிட்டு நான் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்படுங்கள் என்று கூறி இந்த உரையை அமைதியாக
அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஆண் சிங்கங்களுக்கும் பெண் சிங்கம் சொல்றதா பெண் மயில்கள் தானே சொல்லுவாங்க, நாடக மயில் என்று கம்பன் சொல்லுவாங்க. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இவ்வாறு தான் என்ன மாதிரி ஒரு ஆள் பேசிட்டே இருந்தார். இதுல தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ அந்த துப்பாக்கி எடுத்துன்னு வந்துட்டான். அந்த பேச்சாளர் பயந்து போயிட்டார். இன்னும் சுட போறீங்களான்னு உன்னை யாரையா சொல்லுவான், உன்னை சொல்ல இன்னொரு பேச்சாளர் வருவான். உங்களை ஏற்பாடு பண்ணாரு அந்த நாடகம் எங்க, டாக்டர் ராதாகிருஷ்ணன் எங்க, இவங்களெல்லாம் தான் முதல்ல சொன்னோம். இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சான். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தா என்ன வந்தாங்க, இந்த 1000 ரூபாய் கொடுத்து நீங்க பாடணும் ஒரு நாள் கூட்டு வந்துட்டாங்க. அவர் பாட்டு பாடிட்டே இருக்காரு. என்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறேன் பாடிட்டே இருக்காரு. டைம் ஆகுது, எல்லாருக்கும் 1 மணி ஆகுது, பசி வருது. கிட்ட அந்த செக்ரட்டரி அந்த 1000 ரூபாய் எடுத்து காட்டாரு அவர்கிட்ட. எனக்கு பேச்சு முடிச்சுட்டாருன்னு அவர் சொன்னார், நான் பாடுவதற்கு தான் 1000, நிறுத்துவதற்கு 2000 கொடுத்தாரு. நாங்க இந்த இனிமையான திருப்பதில் பொழுது ஒரு சங்கரா கல்லூரி மாணவர்களோடு இணைந்து பயணித்ததிலே பெருந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், இடம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும். இன்றைக்கு புதன்கிழமை அறிவன் தினம். எனவே நீங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.